விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். தை மாதத்தின் கடைசி முகூர்த்தத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தருவார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு காலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக அதிகாலையில் திருச்செந்தூருக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் கடற்கரையில் நீராடி நாழி கிணற்றில் நீராடி விட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் இருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கோவில் முன்பு பக்தர்கள் காவடி எடுத்து ஆடினர். அதேபோல் கோவில் யானை தெய்வானை நடைபயிற்சி மேற்கொண்டது. அப்பொழுது அங்கு நின்ற பக்தர்களுக்கு ஆசியும் வழங்கியது. மேலும் தை மாதத்தில் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுகின்றன. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்துள்ள புதுமண தம்பதிகள் கோவில் முன்புள்ள பிரகாரத்தில் அமர்ந்து முருகன் முன்னிலையில் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டி திருமணம் முடித்துக் கொள்கின்றனர். பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் என திருமணம் முடித்தவர்கள் வீட்டுக்காரர்களும் அதிக அளவில் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். இதனால் பக்தர்கள் கூட்டம் மட்டுமல்லாமல் திருமணத்திற்காக வந்தவர்கள் கூட்டம் என திருச்செந்தூரில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் சில பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு கோவில் வளாகத்தில் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். இதன் காரணமாக கோவில் வளாக பகுதி, கடற்கரை பகுதி, பேருந்து நிலையம் பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தொடர் திருமணம், கடைசி முகூர்த்தத்தின் காரணமாக திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் விடுதிகள், திருமண மண்டபங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது.